நாடாளுமன்றத்தில் மத்திய பொது பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தின் விளைவாக திங்கட்கிழமை அன்று பங்குச்சந்தையில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதன் மூலம் பங்கு சந்தையில் முக்கிய தாக்கம் ஏற்படும் என முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். நடுத்தர குடும்பம் முதல் பணக்காரர்கள் வரை முதலீடு செய்வதில் முக்கிய தளமாக விளங்குகிறது பங்கு சந்தை. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாளை மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு, உற்பத்தித்துறை, பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் வளர்ச்சியை எதிர்நோக்கிய பட்ஜெட்டாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த 7% கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் பட்ஜெட்டில் இது இப்போ இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், முக்கியமாக இந்த இழுபறி நிலை, இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையோட இழுபறி நிலை, அதன் காரணமாக ஏற்றுமதி துறையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தேக்க நிலை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதனால் இந்த பட்ஜெட்டில் இது போன்ற விஷயங்களை பின்னுக்கு தள்ளும்படியான அறிவிப்புகள், அதாவது பொருளாதார வளர்ச்சியை அந்த 7-8% அடுத்த கட்டம் நகர்த்துவதற்கான அறிவிப்புகளை கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கு. உலகளாவிய பொருளாதார அபாயங்களுக்கு மத்தியிலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதன் மூலம் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகும் என கணிக்கப்படுகிறது. வழக்கமாக பட்ஜெட்டுக்கு முந்தைய வாரத்தில் பங்கு சந்தையானது சராசரியாக 0.52% சரிவை சந்திக்கும். இதற்கு கொள்கை முடிவுகள் குறித்து தெளிவின்மை காரணமாக முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்வதே முக்கிய காரணமாகிறது. இந்நிலையில் நடப்பாண்டிலும் பங்கு சந்தையில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதோடு இதுவரை வார இறுதியில்தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இதனால் வர்த்தகத்தில் குறைந்த அளவே எட்டி வந்தது. முந்தைய பட்ஜெட் தாக்கலின் போது கூட சந்தை மதிப்பு 0.66% வரை சரிந்த வரலாறும் உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு ஞாயிறு அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக திங்கட்கிழமை முதல் அடுத்த சனிக்கிழமை வரை எண்ணில் அடங்காத மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியான போக்கில் தான் இருக்குது. அதன் முக்கியமான காரணம் என்னென்னா, இதற்கு முன்பு சொன்ன குழப்பங்கள் தான். அதாவது இந்தியா US உடனான அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் இழுபறி, டாலருடைய மதிப்பு கூடுதல், நம்ம ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைதல், இது போன்ற விஷயங்களில் அதிகமாக கவனம் இருக்குது. பங்குச்சந்தை பொறுத்தளவில் வர்த்தகர்களுக்கும் சரி முதலீட்டாளர்களுக்கும் குறைந்த, அதாவது ஷார்ட் டேர்மில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட், மனோநிலை ரொம்ப முக்கியம். மனோநிலை இப்போ எதிர்மறையான மனோநிலையில் இருக்கிறதுனால தான் பங்குச்சந்தை தொடர் வீழ்ச்சியில் இருக்குது. இதனிடையே உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் ரயில்வே துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் உலகளாவிய போர் பதற்றத்திற்கு இடையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே வர்த்தக இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் குறிப்பிட்ட துறைகளுக்கு ஊக்குவிப்பு சலுகைகளும் வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. பட்ஜெட்டை பொறுத்தளவில் தொழில்துறை, முக்கியமாக இந்திய பொருளாதாரத்தை அடுத்த நகர்வுக்கு, அதாவது இந்த 7-8% GDP அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு, ப்ளஸ் இந்த US உடனான அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை இழுபறி, இதையெல்லாம் நெகேட் பண்ணும்படியாக, இதையெல்லாம் புறந்தள்ளக்கூடிய விஷயமாக அறிவிப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக தான் பங்குச்சந்தையில் ஒரு விதமான ஒரு தேக்க நிலை காணப்படுகிறது. வீழ்ச்சி அதிகமாகவும் மீட்சி குறைவாகவும் காணப்படுகிறது. இப்போ பட்ஜெட் வரை இந்த நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டுக்கு பிறகு அறிவிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பங்குச்சந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் பொருளாதாரம் $5 டிரில்லியன் என்ற இலக்கை அடையும் நோக்கில் வேலைவாய்ப்பு உருவாக்கம், கிராமப்புற தேவைகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெறலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. மொத்தத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும் மத்திய பொது பட்ஜெட்டால் பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கம் கலந்தே காணப்படும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் மத்திய அரசு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் பங்கு சந்தையுடைய உட்கட்டமைப்பு,
பாதுகாப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் அன்றைக்கும் பங்குச்சந்தையுடைய ஏற்ற இறக்கங்கள் என்பது மிக அதிக அளவில் இருக்கும். அதே போலதான் இந்த ஆண்டும் பங்குச்சந்தையுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் என்பது மிக அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் சுரேஷ்.